ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 2வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் 55 வயசுல ஒரு டிராகனோட டஞ்சனுக்கு போய் அந்த டஞ்சனை கிளியர் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில் புக் டிராப் ஆயிருக்கும். அப்போ ஒரு கான்சல்டேஷன் வந்து நம்ம ஹீரோவை திரும்ப 25 வயசுக்கு அமுச்சு வச்சிருக்கோம். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டிராகர் இருந்திருக்கும். அந்த டிராகர்ல இருந்து ஒரு ஹிடன் ஸ்கில்லையும் எடுத்திருப்பான். அப்புறமேட்டுக்கு டஞ்சனுக்கு போலான்ட்டு ஒரு டீம்ல போய் சேர்ந்திருப்பான். அவனுங்களும் நம்ம ஹீரோவுக்கு ஃபுல்லா டிமோட்டிவேஷனாவே கொடுத்துருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த டஞ்சனுக்குள்ள போய் அங்க இருக்க ஆர்க் எல்லாத்தையும் வெட்டி வீசிருப்பான். அப்ப அந்த டீமோட கேப்டன் வந்துட்டு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த ஆர்க் மான்ஸ்டரை எல்லாத்துக்குமே தெரியும். எதனாலனா நிறையவே ஃபேண்டசி கேம் அப்புறம் நாவல்ஸ்ல எல்லாம் இதை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இங்க இருக்க மக்கள்லாம் இந்த ஆர்க்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அது வீக்கான கிரியேச்சர். அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் வைலண்டா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும், அது சரிதான். ஆனா இந்த ஆர்க டிராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. ஆனா புதுசா பிளேயரா வர எல்லாருமே இந்த ஆர்க் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறது ஈஸின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு டைம் அந்த ஆர்க் மான்ஸ்டர் உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்களை விடுறதுக்கு சான்ஸே இல்ல. உங்களாலையும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது 8 அடி ஹைட்டா இருக்கும். அப்புறம் அதோட வெயிட் குறைஞ்சது 400 பவுண்ட்ஸாவது இருக்கும். அதனால அந்த ஆர்க் மான்ஸ்டர் கிட்ட மாட்டின ஹியூமன் கண்டிப்பா செத்துருவான். இதனாலதான் புதுசா வர பிளேயர் எல்லாருமே இந்த ஆர்க் மான்ஸ்டர் கூட சண்டை போறதை தவிர்க்கணும் அப்படின்ட்டு அந்த கேப்டனும் எல்லாத்தையும் டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஆர்க் மான்ஸ்டர்லாம் கொன்ன மாதிரி போன எபிசோட்ல சொல்லியிருக்கானுங்க. ஆனா இங்க ஏதோ புதுசா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. இது வந்து நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்லாம் கொல்றதுக்கு முன்னாடி நடந்ததாட்டுங்குது. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் புது பையா, இந்த டஞ்சன் ரொம்பவே ஆபத்தானது, அதனால முதல்ல உன்னோட உயிரை காப்பாத்திக்கடா அப்படிங்கிறான். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் நம்ம ஹீரோவை இந்த டீம்ல சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அவனும் இந்த மாதிரி அவேக்கன் ஆகி 2-3 நாள்லயே ஏதோ தான் பெரிய பிஸ்தான்னு நினைச்சிட்டு டஞ்சனுக்குள்ள வந்துடுறானுங்க. ஆனா சாவும் போதுதான் அவனுங்களோட பவர் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் அப்படின்ட்டு அவனும் கடுப்புலயே புலம்பிக்கிட்டு வரான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, அப்படியாங்க, என் மேல அக்கறைப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும், என்னது உன்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறியா, டேய் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு ஏதோ ஹீரோயிசம் பண்றான் அப்படின்ட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் புதைச்சிட்டு போயிடாத, அதனால நாங்க சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, சரி நானும் மான்ஸ்டரை கொன்னு அதுகிட்ட இருந்து பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டுமோ அப்படின்னு கேட்கறான். அப்ப அவனும், என்னது நீ மான்ஸ்டரை கொல்ல போறியா, சரி சரி ஏதாவது சின்னதா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்க அப்படின்ட்டு, என்னது மான்ஸ்டரா, டே ஆர்க் வந்துருச்சுடா அப்படின்னு கத்துறான். அந்த ப்ளூ சட்டையும், டே அது என்ன கொன்ற போகுதுடா, என்னை வந்து காப்பாத்துக்கடா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும், கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்தால அவனும் அவனோட ஷீல்டை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டு, டேய் மோரான் பைத்தியக்காரா, பொறநாடி மான்ஸ்டர் வரது கூட தெரியாம அப்படி எங்கடா கவனத்தை வச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு, டேய் புது பையா நீ கொஞ்சம் தள்ளி போ, உன்னால அந்த கிரேட்ஸோட ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஓ அப்படின்னா என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஷீல்ட வச்சுக்கிறவனும், என்னது ஹெல்ப்பா, டேய் முதல்ல வாய் மூடிட்டு இங்க இருந்து ஓடுற வழி பாடுறா அப்படிங்கிறான். அவன் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்ததுனால அந்த மான்ஸ்டர் அவனோட கழுத்துக்கிட்டே அந்த ஆக்ஸை கொண்டு வந்துருச்சு. அவனும், என்னது நம்ம செத்தமா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த கேப்டனும் அந்த மான்ஸ்டரை வந்து அடிச்சு தூக்கி போட்டு, டேய் எல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா, சீக்கிரம் முழிச்சிக்காங்கடா, பயந்துட்டு இருக்கிறதுலாம் நேரம் இல்ல, அந்த மான்ஸ்டரை நம்ம கொல்லணும் அப்படிங்கிறான். அங்க இருக்க எல்லாரும், சாரி கேப்டன் நாங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், இனிமேலும் இந்த தப்பு நடக்காது அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரானுங்க. அந்த ஆர்கும் எந்திரிச்சு வந்து நம்ம கேப்டன் அட்டாக் பண்ணுது. நம்ம கேப்டனும், இதை வாங்கிக்க அப்படின்னு அந்த ஆர்கோட கதையை முடிச்சிட்டாரு. அப்ப அங்க இருக்கவனுங்களாம், சூப்பர் கேப்டன் நீங்க கலக்கிட்டீங்க, கரெக்டா குறி பார்த்து அதோட ஹார்ட்லயும் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மான்ஸ்டரும் கத்திக்கிட்டே, நான் சாவன்னு நினைச்சியாடா, உன்னை கொல்லாம நான் சாவ மாட்டேன் அப்படின்னு நம்ம கேப்டன் அட்டாக் பண்ணுது. அவரும் அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு, என்னது இது இன்னும் சாகலியே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கேப்டனை பார்த்துட்டு, பரவாயில்ல இவரோட லெவல் ஒரு 50 கிட்ட இருக்கும், ஆனா இவரால அந்த மான்ஸ்டரோட வைட்டல் பாயிண்ட்ல கரெக்டா அட்டாக் பண்ண முடியல, அதனால அந்த மான்ஸ்டரை கோவப்படுத்திட்டாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த கேப்டனும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு, இதோட முடிச்சுக்கலாம், இதை வாங்கிக்கோ அப்படின்னு மறுபடியும் அதோட ஹார்ட்லயே குத்திட்டாரு. அவ்வளவுதான், அதோட கதையும் முடிஞ்சு. அப்ப அங்க இருக்கவனுங்களும், கேப்டன்
கேப்டன் நீங்க இதை செஞ்சு காட்டிட்டீங்க, அதுவும் தனியால ஒரு ஆர்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு கத்துறானுங்க. அப்போ அந்த கேப்டனும் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவனுங்கெல்லாம் கேப்டன் எங்களுக்கு என்ன, அதான் நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறானுங்க. அப்ப ஏதோ வைப்ரேஷனு மொத்த கும்பலும் என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா ஒரு ஆர்கோட படையே வருது. அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இந்த ஆர்கு இது எல்லாமே ஆறுமுடு ஆர்கு கேப்டன், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கதறானுங்க. அப்ப அந்த கேப்டனும் என்னது ஆறுமுடு ஆர்கா, இந்த டஞ்சன்ல ஒரு ஆர்க கொல்றதுக்குள்ளேயே உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு, இதுல இத்தனை ஆர்கா, இது கூட சண்டை போட்டோம்னா கண்டிப்பா சாவு வேண்டிதான், அதனால சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட கவலை விடுங்கப்பா, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் டேய் நீ இப்ப என்ன சொன்ன, உன்னோட மூளை ஏதாவது குழம்பு போச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ அந்த கேப்டனும் டே தம்பி, நீ பவர் அவேக்கன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா இது அதுக்கான கரெக்டான நேரம் இல்ல அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் வரட்டாமாமே அப்படின்ட்டு சர்ன்னு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அவனுங்களாம் டே சியோன்ஜோஷின் நீ அங்க போனா செத்து போயிருவிட அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் போன வேகத்துக்கு ஒரு ஆர்கோட கதையை முடிச்சிட்டான். நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு அங்க இருந்த மீதி ஆர்கு கூட ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இந்த கிரேட் ஸ்வார்டு நான் நினைச்சதோட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இப்ப இங்க என்ன நடந்துச்சு, அவன் அந்த ஆர்க ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டானா அப்படின்னு வாயை புலகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் நீங்க இப்ப லெவல் 2க்கு போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இப்ப லெவல் அப் ஆனோடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு டிவோரிங் ஆர்டிஃபேக்ட் இருக்கு, அப்புறமேட்டுக்கு ஹெச்பி 220, எம்பி 22, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் 40. அந்த ஆர்க்ஸும் எங்க கூட்டத்தில் இருக்கிறவனையே கொன்னுட்டியா, உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. நம்ம ஹீரோவும் நான் ஒரு மான்ஸ்டரை கொண்டு இருந்தாலும் என்னோட லெவல் கம்மியா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவே இதை கொல்றதுக்கு போதும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் எல்லாம் போய் வெட்டி வீசிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு ஆர்கம் நம்ம ஹீரோவை கொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் இந்த அட்டாக்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா, நீ தப்பு கணக்கு போட்டியே ராசா அப்படின்னு அதுல இருந்து லைட்டா திரும்பி அந்த மான்ஸ்டரையும் ரெண்டா பொழந்துட்டான். அங்க இருக்கவனுங்களாம் டே டே அங்க என்னடா நடக்குது, அவன் இப்பதான் புதுசா பிளேயர் ஆனானா இல்ல வேற ஏதாவது மான்ஸ்டர் ஏதாவது கூட்டிட்டு வந்து விட்டீங்களா, இல்லனா இது ஒருவேளை பிராங்கா தானே இருக்கணும், டே டே இதை மட்டும் உண்மையான சொல்லிடாதீங்க, லெவல் 2ல இருக்கவன் என்னடா இந்த அளவுக்கு சண்டை போடுறான் அப்படின்னு வாயை பொழகுறானுங்க எல்லாம். நம்ம ஹீரோவும் அடுத்து யாரு சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறான். அங்க ஒரு 6 முடு ஆர்க் வந்து நிக்குது. அதுவும் மவனை என்கிட்ட இருந்து தப்பிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ சொல்லவா வேணும், அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அதோட கழுத்துல ஒரு ஸ்லாஷ், பார்த்தா அதோட கழுத்துல சின்னதா ஒரு கோடு மட்டும் தான் விழுந்துக்குது. அப்ப அந்த கேப்டனும் டே அது ஆர்மர்டு ஆர்க், அதோட ஸ்கின்னு மத்த ஆர்கோட ரொம்பவே திக்கா இருக்கும் அப்படின்னு கத்துறாரு. அந்த ஆர்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் பாஸ் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த ஃபோர்ஸ்லயே அந்த மான்ஸ்டர் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட டீமன் பேஸ் ஸ்கில் இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா ஆப்பனண்ட்டை 2 செகண்டுக்கு ஸ்டன் ஆகி நிக்க வைக்க முடியும். அப்புறம் ஒரே ஆப்பனண்ட் மேல இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கூல்டவுன் டைம் 15 செகண்ட். இந்த ஸ்டன் எஃபெக்டோட டியூரேஷன் வந்து ஆப்பனண்டோட ஸ்கில் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்து அமையும். நம்ம ஹீரோவும் பேஸ் வாய்ஸ்ல நல்ல பையன் இல்ல, அப்படியே ஆடாம அசையாம நில்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்க மிரட்டுறான். அந்த ஆர்கெல்லாம் இல்ல என்னால நவுற முடியல அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அசாம அந்த ஆர்கோட தலைய ரெண்டா சீவிட்டான். அங்க இருக்க மொத்த கும்பலும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இல்ல இதை என்னால நம்ப முடியல, பவரை அவேக்கன் பண்ணி 3 நாளான ஒரு பிளேயரால இத்தனை ஆர்க கொல்ல முடியுமா, அது மட்டும் இல்லாம ஸ்டன் எஃபெக்ட் வேற, இந்த சண்டை இது என்ன இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போச்சு, ஒரு ஹை ரேங்கிங் பிளேயரா இருந்தா கூட 1.5 செகண்ட்ல இந்த ஆர்க தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். அப்புறம் அந்த கிரேட் ஸ்வாட அவன் என்ன இவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றான், இந்த ஸ்வாட யூஸ் பண்றதுக்கு ஆன்லைனை பார்த்து தானே கத்துக்கிட்டான்னு சொன்னான், ஆனா ஆன்லைன்ல கத்துக்கிட்ட பிளேயருக்கு எப்படி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி சண்டை போட முடியும், அது மட்டும் இல்லாம ஸ்டன் ஸ்கில் வேற அப்படின்னு அந்த கேப்டனும் நம்ம ஹீரோவை ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இவன் என்ன உண்மையிலேயே ஒரு நியூ பிளேயர் தானா, நியூ பிளேயர்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் நீங்க இப்ப டெவலப் ஆகுறீங்க, அப்புறம் உங்க டைட்டிலுக்கான கண்டிஷன் இப்ப ஃபில்ஃபில் ஆனதனால உங்களுக்கு எஃப் டயர் டைட்டிலான பியர்லெஸ் பப்பி அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சிருக்கு. இந்த டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா உங்களுக்கு 5 ஈவியேஷன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம
இல்லாம ஒரு ஸ்டாக் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. இதை வச்சு உங்களோட ஏதோ ஒரு பவரோட ஸ்டாக்கை உங்களால ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் ஒரு டைட்டிலும் வந்திருக்கு, அப்புறம் ஸ்டாக் பாயிண்ட்டும் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி எந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்பவே மோசமா இருந்தது என்னன்னா அது என்னோட லக்கு தான். அதனால என்னோட லக்கை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த லக்கை இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு கிடைக்கிற ஆர்டிஃபேக்டோட டயர் அதோட சக்சஸ் ரேட் கண்டிப்பா அதிகமா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட லக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ அந்த கேப்டனே அப்புறம் அங்க இருக்க மொத்த கும்பலும் நம்ம ஹீரோட்ட வந்து டே நீ உண்மையிலேயே புது பிளேயரா, ஏன்னா உங்ககிட்ட ஸ்டன் ஸ்கில் எல்லாம் இருக்கு, அப்படி நீ ஒரு புது பிளேயரா இருந்தா இந்த ஸ்கில் உனக்கு எங்கிருந்துடா கிடைச்சு அப்படின்னு அந்த கேப்டனும் ஷாக்லயே கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் நான் மட்டும் டைம் டிராவல் பண்ணி வந்தேன்னு சொன்னா இது தேவையில்லாத நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும், அதனால இந்த ஸ்கில்லு நான் அவேக்கன் ஆகும் போதே எனக்கு கிடைச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும் டே பைத்தியக்காரா இந்த மாதிரி ஒரு ஸ்கில் உன்கிட்ட இருக்குன்னா அப்புறம் இவனுங்க எல்லாம் உன்னை புள்ளி பண்ணும் போது அதை ஏன்டா சொல்லல, சரி நான் இப்ப ஹானஸ்டா சொல்லணும்னா உன்னோட லக்கு அது சூப்பர் லக்குடா, அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட் அதோட டயர் கூட ஒரு டைமண்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலதான் இருக்கும், நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன்டா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னது இந்த சோடா பத்தியா பேசுறீங்க, அட வேணா இதை நீங்களே செக் பண்ணி பாருங்களே அப்படின்னு கொடுக்குறான். அந்த கேப்டனும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ உனக்கு இந்த சோடா பத்தி முழுசா தெரியாதா அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு டேய் இதுல என்னடா ஒண்ணுமே இல்ல, இது வெறும் நார்மலான கிரேட் சோடா மட்டும் தானா, அப்படின்னா இது எல்லாம் உன்னோட ஓன் ஸ்கில் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்ன ஒரு அவமானம், கடந்த 2 வருஷமா நான் இந்த டஞ்சன் ரைடு பண்ணிட்டு இருக்கேன், என்னோட லெவலும் 50, ஆனா என்கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாது, அப்புறம் இந்த லூட்டை பிரிச்சு கொடுக்கறதுக்கான பர்சன்டேஜ் கூட இவங்கிட்ட தான் அதிகமா இருக்கு, என்ன ஒரு அவமானம் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க ஒருத்தனும் கேப்டன் இங்க ஒரு மினி பாஸோட ரூமை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த மஞ்ச முடியும் கேப்டன் நாம போகணுமா அப்படின்னு கேக்குறான். அந்த கேப்டனும் ஆமா நாம இப்ப முன்னேறி போகணும், அப்புறம் டே நியூபி உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படின்ட்டு அந்த கேப்டனும் அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவும் எனது மினி பாஸ தோக்கடிக்க போறானுங்களா, இவனுங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு அந்த டீமன் ஆர்க்க தோக்கடிக்க முடியும்னு நினைச்சானுங்களா, சரி நான் இந்த பார்ட்டியில எதுக்கு ஜாயின் பண்ண அப்படிங்கறதையும் மறந்துடணும் நடக்குது, என்னோட பாஸ்ட்ல இந்த டீம் ஒரு லூட்டை கண்டுபிடிப்பாங்க, அதுதான் நான் இந்த டீம்ல சேர்ந்ததுக்கான காரணம் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்னு அவனை கூப்பிடுறான். அப்ப அந்த கேப்டனும் என்னடா இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் எனது பயமா, அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த டீமன் ஆர்க்க தனியா தோக்கடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஓகேவா, அப்புறம் அதுல இருந்து எந்த ஒரு லூட்டோ இல்ல ஆர்டிஃபேக்டோ எது கிடைச்சாலும் அதை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறான். அந்த கேப்டன்லாம் என்னது அந்த டீமன் ஆர்க்க தனியா தோக்கடிக்க போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.